Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன்னா என்னங்க? காலேஜில் நம்ம சேர்கிறதுக்கு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்மளுக்கு 7.5 ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், 7.5 ரிசர்வேஷன்றது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதுங்க. இது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கணும். இதில் சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்னோடனே தமிழ் மீடியம் மட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்தது. அது கவர்மெண்ட்டோட ஜிஓ படி பார்த்திங்கன்னா மீடியம்லாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஜிஓவில் என்ன போட்டிருக்காங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கணுங்க. அவ்வளோதான் போட்டுருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மீடியத்தில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒன்று தமிழ் மீடியம், ப்ரைமரியாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ் மீடியம் இருக்குது. சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ் மீடியத்துலையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ் மீடியத்துலையும் சொல்லித்தராங்க. ஸோ மீடியம் ஆஃப் எஜுகேஷனு அது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அது தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சரிங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, 7.5 ஒதுக்கீடு யாருக்கு இருக்குது, எந்தெந்த கோர்ஸ்க்கெலாம் இருக்குது, எப்படி இது எலிஜிபிள் ஆகும்னு பார்க்கலாங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இது அரசாங்கம் கொடுத்துருக்கு ஒரு சலுகை. இதை ஊக்குவிக்கிறாங்க. எதுக்காகனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய பேர் படிக்கணுன்றதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இது 15 விதமான ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கோர்சஸ்க்கு எலிஜிபிளுங்க. ஆமாங்க, மொத்தம் 15 விதமான டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்குங்க. அத்தனை ஸ்ட்ரீம்ஸ்லேயும் உங்களுக்கு எலிஜிபிளுங்க. என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்ன்னு இப்போ பார்க்கலாங்களா? பார்த்தீங்கன்னா மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்எம், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ். ஸோ எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க, மெடிக்கல் டாக்டர் படிக்கணுன்னாக்கா உங்களுக்கு எலிஜிபிளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல். அதே மாதிரி வெட்னரியில் பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச், அந்த வெட்டினரி டாக்டருக்கும் இதுக்கு எலிஜிபிளுங்க. ஃபிஷரி சயின்ஸில் பிஎஃப்எஸ்சி எலிஜிபிள். அக்ரிகல்ச்சரல் டெக்கு அதில் பார்த்தீங்கன்னா பிடெக், அக்ரி இன்ஜினியரிங், பயோடெக், ஃபுட் டெக் அண்ட் ஹார்டிகல்ச்சர், இது எல்லாத்துக்கும் எலிஜிபிளுங்க. அக்ரி சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரீமில் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே எலிஜிபிளுங்க. இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரிங்க. பிஇ அண்ட் பிடெக்கில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே இது பொருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர், பிஆர்க் அந்த படிப்பு இருக்குது. லா போனீங்கன்னா 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஆன பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி இதுக்கெல்லாமும் எலிஜிபிள். டிசைன் அண்ட் ஃபேஷன் அந்த துறையில் போனீங்கன்னா பிடிஎஸ், பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்குங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா பிஹெச்எம்சிடி, பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி, அதுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் அண்ட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், எஸ் ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சலுகை இருக்குங்க. பிஎஃப்ஏ, ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், பெயிண்டிங், ஸ்கல்ப்சரல், பிபிஏ, டான்ஸ், மியூசிக், ட்ராமா, இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிஎஸ்சி, பிபிஇடி இன்டெகிரேட்டட், இல்லைனா பிபிஇஎட், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் துறையில் பார்த்தீங்கன்னா பிஇடி, அப்புறம் இன்டகிரேட்டட் பிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்புக்கும் இருக்குங்க. ஏவியேஷன் அண்ட் நாட்டிக்கல் போனீங்கன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அல்லது பிடெக் மெரெயின். ஸோ இப்படி சொல்லக்கூடிய 15 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இத்தனை துறைக்கும் இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இத்தனை விதமான படிப்புக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை முறையாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குங்க. முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது எல்லா காலேஜிலும் கிடைக்குமானா கிடைக்குங்க. கவர்மெண்ட்
காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உங்களுக்கு சீட் கிடைச்சா மட்டும்தான் இந்த சலுகை எடுக்க முடியும். நீங்கள் கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலெலாம் போயிட்டு இந்த ரிசர்வேஷன் கிடைக்காதுங்க. இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணும்னாக்கா 7.5 ரிசர்வேஷன் இஸ் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் வித் கவர்மெண்ட் கோட்டாங்க. சரிங்களா? ஓகே, இதில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கவர் ஆகுங்க, ஸ்பெஷல் ஃபீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் சார்ஜஸ், மெஸ் சார்ஜஸ், அம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஆர் ட்ரெயின் ஃபீ அதெல்லாமே வேவ் ஆகுங்க. அதே மாதிரி மிஸ்லேனியஸ் ஃபீ இவ்வளவும் உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவியாக இருந்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனை பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வர்டிகல் ரிசர்வேஷன் இல்லை. அதாவது என்னன்னு சொன்னாக்கா இது வந்து கேஸ்ட் வைஸ் எந்த ரிசர்வேஷனும் கிடையாதுங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க 7.5 ரிசர்வேஷனில் வருவீங்க, அவ்வளோதான். இது ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு தனித்தனியாலாம் பிரியாது. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான கேட்டகரி 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு வரும். உங்களோட மார்க்கின் அடிப்படையில் தான் வரும், அதையும் தெரிஞ்சுக்கங்க. நல்லா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க, கவுன்சிலிங் மூலமாக தான் வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு சில கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுபடியும் போனோம். ஒரு சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன், 2 மட்டும் கோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டாக்டருக்கு படிக்கணுன்னாக்கா நீட் எழுதணும், அதுக்கப்புறமா அதனோட கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி அது மூலயமா நீங்கள் போகணும். இன்ஜினியரிங் போகணுன்னாக்கா உங்களுக்கு 12th மார்க்கின் பேஸ் படி உங்கள் கட் ஆஃப் படி நீங்கள் டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணியிருக்கணும். அதன் மூலயமா தான் உங்களுக்கு காலேஜ் செலெக்ஷன் நடக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் அந்தந்த துறையோட எய்தர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதனோட பேஸ் பண்ணி அதனோட கவுன்சிலிங் இருக்குங்க. ஸோ அதுபடி தான் நீங்கள் போகணும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பயன்பெறத்துக்கு இது வழித்துணையாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.